வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்மேக் மெக்கர்த்தி எழுதின பிளட் மெரிடியன் இந்த கதையுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. பிளட் மெரிடியன் இல்லைன்னா த ஈவினிங் ரெட்னஸ் இன் த வெஸ்ட், இது 1985 எழுதப்பட்ட ஒரு எப்பிக் ஹிஸ்டாரிக்கல் நாவல். இதை எழுதுனது அமெரிக்கன் ஆத்தரான கார்மேக் மெக்கர்த்தி. இது வெஸ்டர்ன் இல்லைனா ஆன்டி வெஸ்டர்ன் ஜான் கீழே வருது. இந்த கதையில் என்னென்னா, நம்ம ஒரு டீனேஜ் பையனை பார்க்குறோம். அவரோட பேரை கிட்டுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவரோட உண்மையான பேரை இந்த கதையில் அவர் வெளியிடலை. அந்த கிட்டு பிறந்தது டென்னசியில். அந்த சமயத்தில் தான் இந்த இல்லினாய்ஸ் மெட்டரோட ஷவர், அதாவது இந்த வான் கற்கள்ன்றோம் இல்லையா, நெருப்பு கல், அது அப்படியே புழிஞ்சுது அந்த நேரத்தில் தான். அது 1833. அதில் நிறைய பேர் மரணத்தை தழுவியிருக்கலாம், நிறைய அந்த நிலத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம். அப்போ தான் அந்த பையனும் பிறந்தான். அவன் முதல்ல பார்த்தது நல்ல உயரமாக ஆனால் பீலாக உடம்புல முடியே இல்லாத ஜட்ஜ் ஹோல்டன் தான். அவன் எங்கே பார்த்தான்னா, ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் தான். அது நடந்தது நாக்கோடாச்சஸில். அந்த இடம் டெக்ஸஸில் இருக்குது. அந்த இடத்துல இந்த ஹோல்டன் என்ன பண்ணிடுறாருன்னா, அங்கே இருந்த ஒரு ப்ரீச்சரை பார்த்து பொய்யா நீ சின்ன பசங்களும் கோட்டி ரேப் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த சுற்றி இருந்த கும்பலுக்கு கோவம் அந்த ப்ரீச்சரை போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுறாரு. இந்த வயலண்ட் இதை பார்த்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிட்டு ஒரு பாருக்கு போகிறாரு. அந்த பார் டெண்டரோட அவர் ஒரு சண்டை போடுறாரு. அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடுது இவனுடைய டெண்டன்சியை சண்டை போடுறதான்னு. பின்னாடி அவர் ஒரு யூஎஸ் ஆர்மியில் சேர்றாரு. ஆனால் சேர்ந்துறப்ப தான் தெரியுது அந்த யூஎஸ் ஆர்மியில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வெப்பன்ஸ்லாம் இல்லைன்னு. அங்கே அவர் சேர்ந்துறாரு. அங்கே அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷன் ஃபிலிபஸ்டரிங் மிஷன். அது ஃபிலிபஸ்டரிங்னால் என்னென்னா, யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அவங்களுடைய மண்டை ஓடெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் இத்தனை பேரை கொண்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு அதுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அது அந்த அந்த ஆர்மியை லீட் பண்ணுறது கேப்டன் ஒயிட்டு. இப்போது இந்த கேப்டன் ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லா இடத்துலையும் ரெய்ட் பண்ணுறாங்க. அந்த ரெய்ட் பண்ணும்போது கொமான்ஷி ரெய்டுன்னு ஒன்று வருது. அதில் போகும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ அங்கே சண்டை நடந்தது தான் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அப்போ எதிரின்னு ஒரு பார்ட்டி இருக்கும் இல்லையா, அவங்க இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது இவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி அட்டாக் நடக்கும்போது உடனே அந்த இடத்துல லா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. அவன் இப்போ கிட்டையும் அவனும் ஒரு ஃபிலிபஸ்டர், அந்த சின்னவாவில் இருக்க ஃபிலிபஸ்டர் நினச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அவனுக்கு அப்போது இவனோடு இருந்த டோடு வாயின்னு ஒருத்தன் தான். அவன் சொல்கிறான், இல்லை இவர் அந்த குரூப்பை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்கிறதோடு மாத்திரம் இல்லாமல், எங்களுக்கு நல்ல இந்தியன் ஹண்டிங் தான் தெரியும், நீங்கள் எங்களை விடுதலை பண்ணிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை விடுதலை பண்ணிடுறாங்க. கிட்டை விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜான் கோயல் கிளாங்டனும் அவனோட கேங்கோடு சேர்ந்துக்கிறாங்க. அந்த கேங்கில் ஹோல்டனும் சேர்றாரு. இப்போ இவங்களோட வேலை என்னென்னா, அவங்க அங்கே சாதாரண மக்கள் இருக்காங்களா, காமன் பீப்புள், லோக்கல் பீப்புள், அவங்களெல்லாம் அங்கே அட்டாக் பண்ணுற அப்பாச்சஸ்லேருந்து இவங்க பாதுகாக்கணும். ஆனால் இந்த கேங் என்ன பண்ணிடுச்சுன்னா, இவங்களுக்கு தொல்லையே தராத இண்டியன்ஸும் பாதுகாப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய மெக்சிகன் வில்லேஜஸும் ஏன் மெக்சிகன் சோல்ஜர்ஸோட கொண்டுடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க வழியில் யாரை பார்த்தாலும் சரி அவங்களெல்லாம் கொண்டுட்டு அவங்க ஸ்கேல்பெல்லாம் எடுத்துன்னு போய் அதுக்கு பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு பணம் வர ஒரு வழியாகிடுச்சு. அதனால் இவங்க ஈவு இறக்கமே இல்லாமல் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு புது கம்பெனியன் சேர்றாரு. அவர் பேர் பென் டாபன். அவர் இதுக்கு முன்னாடி ப்ரீஸ்டாக இருந்திருக்காரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, கிளாங்டன் கேங் பார்த்த உடனே அங்கே ஜட்ஜ் ஹோல்டன் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய அப்பாச்சி குரூப் இவங்களை அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாருமே அவங்க உயிருக்கு பயந்து அங்கங்கே ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு அப்புறம் திரும்பி எங்கேயா சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனத்தில் இந்த ஹோல்டன் ஒரு பெரிய போல்டரை வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் இவங்க ஓடி போனவங்களாம் திரும்பி வருவாங்கன்றதுக்காக தான் காத்துட்டுருக்காருன்றது நல்லா தெரியுது. இப்போ வந்த உடனே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் என்னை லீடராக ஏற்றுக்கிட்டுட்டா நம்ம பெரிய லெவலில் வரலான்னொடனே எல்லாருமே ஒத்துக்குறாங்க. சரி, ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா. அதனால் சரி நீங்களாவே லீடராக இருங்கன்னொன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது ஒரு எரிமலை, ஆனால் இப்போ அது உயிரோடு இல்லை.
அந்த எரிமலைக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து கன் பவுடர் எப்படி செய்யணும்னு அவங்களுக்குலாம் சொல்லித்தராரு. அங்கே இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதுக்கு சொல்லித்தராரு. அது வந்து இந்த அப்பாச்சிஸோடு நம்ம சண்டை போகிறதுக்கு நமக்கு வந்து ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து கிட் சொல்கிறான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த ஹோல்டனை நான் நாக்கோட செஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்லும்போது டாபின் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த கேப்டனை எங்கேயோ பார்த்தது தான் ஒருத்தரும் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல பார்த்து தான் சொல்லின்னு தான் இருக்காங்க இங்கே வந்து சேர்த்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். அதுலேருந்தே வந்து இந்த ஹோல்டர் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு நமக்கு தெரியுது. இப்போ நிறையா மாதங்க உட்காந்துன்னு இவங்க வந்து இந்த மண்டை ஓடெல்லாம் தேடி பார்க்குறது அது இதெல்லாம் இருக்கும்போது அவங்க இந்த மெக்சிகன் செஷனை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அங்கே வந்து அவங்க வந்து இந்த சிஸ்டமேட்டிக்காகவும் ரொம்ப கொடூரத்தனமாகவும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்ச இடம் வந்து கொலராடோ ரிவர், அது வந்து யூமாவில் இருக்குது அரிசோனாவில். அப்போ தான் வந்து அந்த லோக்கல் ஹியூமா இண்டியன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வராங்க. வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அந்த ரிவரில் வந்து நம்ம போட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், அது இந்த லோக்கல் ஹியூமா இண்டியன்ஸால் தான் சர்வசாதாரணமாக செய்ய முடியும். அதனால் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க, ப்ளஸ் உங்கள்கிட்ட தான் போட்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து சரி நம்ம பைசா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு இந்த ஹியூமா இண்டியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த கிளாங்ஸ்டனோட கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த பக்கம் போய் சேர்ந்த உடனே இவங்கள எல்லாரையும் கொன்னுட்டு அந்த ஃபெரியெல்லாம் கூட அவங்களே எடுத்துக்கிறாங்க. எடுத்தது மாத்திரம் இல்லாமல் இந்த கொலைக்கெலாம் காரணமே இண்டியன்ஸ் தான், அவங்க தான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்து பழியை தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் இதனால் என்ன ஆகிடுதுன்னா அந்த ஹியூமாஸ்க்கெலாம் ரொம்ப கோவம் வந்துடுது. ஒன்று ஏமாற்றிருக்காங்க, ரெண்டாவது அவங்க மேலே பொய்யா வந்து பழியும் போட்டிருக்காங்கன்னு அந்த கோவத்தோடு வந்து இந்த கேங் மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணி நிறைய பேரை கொன்னுடுறாங்க. இதில் கிட்டு, டோபென் இது மாதிரி கொஞ்சம் பேரால் மட்டும்தான் தப்பிக்க முடியுது. அவங்க தப்பிச்சின்னு அங்கே இருக்கிற பாலைவனத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஆனாலும் அவங்க ஓடி போடும்போது இந்த இந்தியன்ஸ் சுட்ட ஒரு அம்பு வந்து கிட்டோட காலில் வந்து பாதிச்சிடுது. அப்புறம் வந்து கிட்டும் டோபினும் வந்து ஹெட் வெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க ஹோல்டனை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே இவங்கள பார்த்து ஹோல்டன் முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள மிரட்டுறாரு, ஏன்னா உங்ககிட்ட துப்பாக்கியும் இருக்குது, அப்புறம் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, இதனால் உங்களுக்கு ஆபத்து, என்கிட்ட நீங்கள் சரண் நினச்சா நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின் போது இவங்க அதுக்கு ஒத்துக்கலை. அதனால் ஹோல்டன் என்ன பண்ணிடுறாருன்னா டாபினை சுடுறாரு. அது அவன் கழுத்தில் பட்டுடுது. இப்போது கிட்டுக்கு காலில் வந்து அம்பு இப்போ குத்திருக்கு. இப்போ டோபெனுக்கு கழுத்தில் வந்து இவர் சுட்டது இருக்குது. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்டு போய் அங்கே நிறைய எலும்புக்கூடாக இருக்குது, அந்த எலும்புக்கூடுக்குள்ளே வந்து அவங்கள மறைச்சிக்கிட்டு தப்பிச்சிடுறாங்க. டோபென் வந்து சொல்கிறான், எப்படியாவது நீ வந்து இந்த ஹோல்டனை சுட்டுடு, உங்கள் துப்பாக்கியில் சுட்டுடுன்றான். கிட்டு வந்து சுடுறான், ஆனால் வந்து அது வந்து ஹோல்டன் மேலே படவே இல்லை. இப்போ வந்து யாரெல்லாம் தப்பிச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி சாண்டியாகோ, அது கலிஃபோர்னியாவில் இருக்குது, அங்கே வராங்க. ஆனால் இந்த வரும்போது கிட்டும் டோபனும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பின்னாடி கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போது ஹோல்டன் கிட்டை ஜெயிலில் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிலர் ஸ்கேலில் உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மைன்னா கிட்டால் தான் இந்த கிளாங்டன் கேங்கே அடிஞ்சுது அப்படின்னு சொன்னதுனால கிட்டு வந்து சரி நீ வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவனை விடுதலை பண்ணிடுறாங்க. அவன் ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த காலுக்கு அடிபட்டிருக்கலையா, அதுக்கு வந்து அவன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். அப்போது வந்து என்ன ஆகிடுதுன்னா அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அனஸ்தீஷியா தராங்க இல்லையா, ஆனால் அனஸ்தீஷியாவோட மயக்கத்தில் வந்து அவனால் என்ன பார்க்க முடியுதுன்னா ஹோல்டனும் கூட இன்னொரு மனுஷன், அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல, அவன் அந்த மனுஷன் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் ஃபோர்ஜ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஹோல்டன் வந்து எதுக்கெலாம் ஜட்ஜுன்னு தெரிய வருது. அதாவது இந்த இரவுக்கு முடிவே இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ அவனுக்கு உடம்பு சரியாயிடுது. சரி நம்ம டோபனை தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடி பார்க்குறான். ஆனால் டோபனை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறான். அங்கே டோட் வைனும் அந்த கிளாங்டன் கேங்கில் இருந்த இன்னொருத்தனான டேவிட் ப்ரௌனையும் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க பண்ண தப்புங்களுக்காக தூக்கில் போடப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1878 இப்போது கிட்டுக்கு வந்து 40 வயசு ஆகுது. இப்போ எல்லோரும் அவனை வந்து கிட்டுன்னா குழந்த தானே அது மாதிரி கூப்பிடாம த பேனன் கூப்பிட்றாங்க. அவன் வந்து ஃபோர்ட் கிரிஃபின், அது டெக்ஸஸில் இருக்குது, அங்கே போகிறான். அங்கே ஒரு சலூனில் அவன் திரும்பி ஹோல்டனை பார்க்குறான். ஹோல்டனுக்கு வயசான மாதிரியே தெரியலாம், அதே மாதிரி தான் இருக்கான்.
அவன் வந்து இந்த மேன், அதாவது கிட்டு, இப்போ மேன் தானே கூப்பிட்றாங்க, அவனை பார்த்து த லாஸ்ட் ஆஃப் த ட்ரூ, அதாவது உண்மையுடைய கடைசி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ ஹோல்டன் சொல்கிறாரு, நீ ஏன் இங்கே வந்தேன்னா இந்த சலூனுக்கு டான்ஸ் அது சேர்த்து தான் வர, ஆனால் இது என்ன டான்ஸ்னால் வயலன்ஸ், வார், பிளட்ஷெட், அந்த டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி பேசுகிறான். அப்போது வந்து மேன் சொல்கிறான், இல்லை உன்னோட எண்ணங்கள்லாம் நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். அங்கே ஒரு கரடி வந்து அந்த சலூனில் டான்ஸ் ஆடின்ட்டுருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு டம் ஆனிமல் கூட டான்ஸ் ஆடலாம், அதான் டான்ஸ் யார் வேணால் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர பார்க்குறான். ஆனால் வெளியில் வந்தால் அந்த இன்னொரு மெட்டர் ஷவர் வந்து பயங்கரமாக வருது. உடனே அவன் திரும்பி உள்ளே ஓடி வரும்போது ஹோல்டன் வந்து நேக்கடாக இருக்கான். அவன் இவனை வந்து கெட்டிமாக பிடிச்சிட்டு கதவை சாத்திடுறான். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அந்த எரிக்கல்லாம் வந்து விழுற சத்தம்லாம் அடங்கிட்ட அப்புறம் அவங்க கதவை திறந்து பார்த்தா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எரிஞ்சு அந்த சுற்றி இருக்கிற இடம்லாம் நாசமாகி நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. கடைசியில் அந்த ஜட்ஜு வந்து சலூனுக்குள்ளே போய் டான்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஃபிடில் வந்து வாசிக்கிறான். அவன் சொல்கிறான், நான் தூங்கவும் மாட்டேன், நான் இறக்கவும் மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எப்பிலோக்கில் பார்த்தா ஒரு மனுஷன் வந்து பூமியில் அங்கங்கே வந்து அது வந்து விவசாயம் ப்ரையரி கிராஸ்லேண்ட்ஸ் மாதிரி அங்கே வந்து அவன் அங்கங்கே பள்ளம் போட்டுருக்கான். ஒரு வேளை அவனோட நிலத்துக்கு அவன் ஃபென்ஸ் போடுற மாதிரி தான் அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் அவன் வந்து நெருப்பு வைக்கிறான். ஒவ்வொரு குழியிலையும் அவன் நெருப்பு வைக்கிறான். அப்போது வந்து நிறைய வாண்டரர்ஸ் வந்து அவன் பின்னாடியே, அதாவது அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சவங்களாம் இந்த மனுஷனுக்கு பின்னாடி போகிற மாதிரி இந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. இந்த கதையை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.